காசாவில் கடந்த 2 வருடங்களாக போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஆயுதங்களை வாரி வழங்கியது யார் தெரியுமா? எப்போதும் போல அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் உலக நாடுகளையே தூக்கி வாரி போட வைத்திருப்பது 2வது இடத்தில் இருக்கும் நாடுதான். ஆம், இஸ்ரேலின் ஒட்டுமொத்த போர் தளவாட இறக்குமதியில் 26% பங்களிப்புடன் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஒரு அதிரடி புலனாய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது வெறும் செய்தி அல்ல. இஸ்ரேல் வரி ஆணைக்குழுவின் ரகசிய சுங்க ஆவணங்களை ஆதாரமாக வைத்து வெளியிடப்பட்ட அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு என்னென்ன பொருட்கள் போயின? சர்வதேச நீதிமன்றத்தின் எச்சரிக்கையையும் மீறி இது எப்படி நடந்தது? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ விளக்கம் என்ன? முழுமையான விவரங்களை பார்க்கலாம். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அல் ஜசீரா ஊடகம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிடவில்லை. இஸ்ரேல் வரி ஆணைக்குழுவின் ரகசிய இறக்குமதி தரவுகள் மற்றும் சுங்க ஆவணங்களை பல மாதங்களாக ஆய்வு செய்துதான் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் முதல் 2025 ஆண்டு அக்டோபர் வரையிலான 2 வருட காலகட்டத்தில் சுமார் 3.22 பில்லியன் ஷிகேல், அதாவது 885 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ராணுவ பொருட்கள் உலகெங்கிலும் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்துள்ளன. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ராணுவ பொருட்களை விநியோகம் செய்துள்ளன. இந்த விநியோக பட்டியலில் வழக்கம் போல அமெரிக்கா 42% பங்களிப்புடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. ஆனால் உலக ராஜதந்திர வட்டாரங்களை வியப்பில் ஆழ்த்தியது 2வது இடம்தான். 26% பங்களிப்புடன் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக இந்த சுங்க ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியாவை தொடர்ந்து ருமேனியா, தைவான் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. அப்படியென்றால் இந்தியாவில் இருந்து என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன? சுங்கத்துறையின் ரகசிய குறியீடுகளின் கீழ் இந்த ஏற்றுமதிகள் கண்காணிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அதிநவீன ஏவுகணைகளின் பாகங்கள், வெடிமருந்து குப்பிகள் மற்றும் போர் டேங்குகளுக்கான உதிரி பாகங்கள் இந்திய நிறுவனங்களிடமிருந்து இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக அல் ஜசீரா கூறுகிறது. இங்கேதான் ஒரு பெரிய சர்வதேச சர்ச்சை வெடிக்கிறது. கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் சர்வதேச நீதிமன்றம் உலக நாடுகளுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுத்திருந்தது. காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை ஆபத்து இருக்கிறது. எனவே நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் அல் ஜசீரா தரும் தரவுகளின்படி இஸ்ரேலுக்கு சென்ற ஒட்டுமொத்த ராணுவ பொருட்களில் 91% பொருட்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த எச்சரிக்கைக்கு பின்னரே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மனித உரிமை அமைப்புகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு இந்திய அரசு என்ன சொல்கிறது? இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இந்தியாவின் நிலைப்பாட்டை மிக தெளிவாக விளக்கினார். பாதுகாப்பு துறை சார்ந்த ஏற்றுமதிகள் அனைத்தும் இந்தியாவின் தேசிய நலன் மற்றும் சர்வதேச ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுகின்றன. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளான காலகட்டங்களில் இஸ்ரேல் எப்போதும் நமக்கு ஆதரவாக நின்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய தடை விதிக்க கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்குகளையும் நாட்டின் வெளியுறவு கொள்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் சர்வதேச நீதிமன்றத்தின் எச்சரிக்கை, மறுபுறம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர தேவைகள். இந்த இரண்டுக்கும் நடுவே இந்தியாவின் இந்த 26% விநியோக பங்களிப்பு குறித்த அல் ஜசீரா அறிக்கை இப்போது உலக அரங்கில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. இதனை ஒரு ராஜதந்திர வெற்றியாக பார்க்கிறீர்களா அல்லது மனிதநேய அடிப்படையில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.